பிரபல இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர் ராகுல் டிக்கி வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி 16ஆம் தேதி இரவு ஒரு 10:30 மணிக்கு பாத்தீங்கன்னா இவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு. ஆனா இதுல குழப்பமான சூழல் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவர் ஹெல்மெட் போட்டுட்டு போனாரா போட்டுட்டு போலையா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இப்ப எல்லாருக்குமே ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது. ஏன்னா இவருடைய உறவினர்களும் சரி, இவரோட தம்பி கிஷோரும் சரி, நேத்து சொன்ன ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவர் ஹெல்மெட் போட்டு தான் போனாரு, ஆனா அந்த ஹெல்மெட்டை மீறியும் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி இவங்க தரப்புல சொன்னாலும், இப்படியே போலீசார் தரப்புலயும் நியூஸ் தரப்புலயும் என்ன வருது நியூஸ் அப்படி பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி அவருக்கு ஆக்சிடென்ட் ஆன காரணமே ஹெல்மெட் போட்டு போகாம அதிவேகமா போனனாலதான். அதாவது இரவு 10:30 மணிக்கு இவர் அதிவேகமா பயணிச்சது மட்டும் இல்லாம பிரிட்ஜ்ல இருக்கிற அந்த டிவைடர் கிட்ட போய் இடிச்சனாலதான் இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்து நடந்திருக்கு. அதனால வண்டி கட்டுப்பாட்டை மீறி இவரே மீறி எல்லாமே வந்து நடந்திருக்கு. இது எப்படி நடந்துச்சு பாத்தீங்கன்னா, மனைவியை வந்து கூட்டிட்டு வரணும் அப்படின்னு வேக வேகமா கிளம்பி போயிருக்கும் போதுதான் அவசரமா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. சோ என்ன நடக்குதுன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரிதான் வந்து இஷ்யூ வந்து ஆகிருக்கு. இப்போ அந்த இடத்துல வந்து விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் இது வந்து ஆக்சிடென்ட் கேஸ்னால அந்த அளவுக்கு கொண்டு போக மாட்டாங்க. நேத்தே வந்து பாத்தீங்கன்னா இவருடைய உடல் வந்து நல்லடக்கம் பண்ணாங்க. இதுல இன்னொரு விஷயம் வந்து நமக்கு என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேத்து வரைக்கும் 8 லட்சம் வரைக்கும் தான் ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க. இவருடைய இறந்த செய்தி கேட்டு கிட்டத்தட்ட 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் கிட்ட வர போறாரு. அது மட்டும் இல்லாம அவர் தம்பி பகிர்ந்த ஒரு சோகமான செய்தி என்னன்னா, இப்பதான் ஒரு 4-5 படம் சைன் பண்ணாரு. அது மட்டும் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு சாக்கடை கூட கழுவி என்னென்னமோ பண்ணி மேல வந்தாங்க, இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இப்ப அவங்க குடும்பத்துல எல்லாருமே சொல்றாங்க. ஆனா போலீசார் தரப்புல இருந்து சொல்ற ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹெல்மெட்டை போட்டு போகணும் அப்படிங்கறதா நாங்க ஒவ்வொரு தடவையும் சொல்றோம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அதுக்கு ஃபைன் வாங்கிட்டு தான் இருக்கும். கிட்டத்தட்ட ஒருத்தர் போனாலும் சரி, 2 பேர் போனாலும் சரி, எத்தனை பேர் போனாலும் ஒருத்தர் ஹெல்மெட் போடலனால நாங்க ஃபைன் போடுறோம். அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த மாதிரி நடக்கிறப்ப இதோட அறியாமை தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி இவங்க தரப்புல இருந்து சொல்லப்படுது. சோ எது இருந்தாலும் தலைக்கவசம் உயிர்கவசம்.